ஸ்டைலெல்லாம் நான் சீவலை. எனக்கு பாதிங்க முடியே கிடையாது, இந்த காது கிடையாது. என்னை குளிக்க வைக்கும்போது என்னோட உடம்புல இருக்க சதையெல்லாம் அப்படியே கரைஞ்சி போகும். என்னோட ஹஸ்பண்ட் தான் பண்ணது. சேலையெல்லாம் பிடிச்சி இழுத்து ரோட்டில் ஜாக்கெட்லாம் கிழிச்சு. முதுகு பின்னாடியே சில பேர் ஆண்கள் பேசியிருக்கிறாங்க, கோழி நொண்டியா இருந்தா என்னடா குழம்பு ருசியா இருக்கும், ஐ ஷேரிங் ஒரு பெட்ரூம்னு கூட வரும். ஏன் நம்ம உயிரோடு இருக்கணும்ட்டு சூசைட் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வந்தப்பதான் நைட்லாம் தூங்க மாட்டேன், அழுதுட்டு தான் இருப்பேன். 5-6 வருஷத்துல எவ்வளவு வலிகளும் வேதனையும் அனுபவிச்சு இல்லை, உடம்புல இருந்து தோல் எடுத்து 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 போட்டு தான் ஒரு மனுஷியாவே ஆக்குனாங்க. கண்ணாடி எங்க அம்மா பார்க்கவே விடலைங்க. பீரோ கண்ணாடி இருக்கும்ல, அது ஆள் வச்சு உடைச்சிருச்சு எங்க அம்மா. கை நிறைய தங்கம், பை நிறைய வெள்ளி. உங்கள் அபிமான தங்கமயிலில் களை கட்டும் தீபாவளி கொண்டாட்டம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. தெரியாம பண்ணிட்டேன். என் பிள்ளையிலாவது நான் வந்து பார்க்கணும்னு வந்திருந்தான்னா ஒரு மனசாட்சி உள்ள ஆம்பளை. பிக் பாஸ் போலாமா, என்னைய கூப்பிடுறது யாரு? எங்க வீட்டுல நாய் அவ்வளவு பாசமா இருக்கும். அந்த நாய்க்கு என்னை அடையாளம் தெரியும், உள்ள விட மாட்டேங்குது வீட்டுக்குள்ள. அவள் விகட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க அருணா. ஆசிட் பீச்சை பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். அதுல இருந்து எத்தனை பேர் மீண்டு வந்து அடுத்த கட்டத்துக்கு போறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆனா இதே ஆசிட் பீச் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து அதுல இருந்து ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி வெளியில வந்து இன்னைக்கு தன்னம்பிக்கையோட தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க திருமதி ராணி. அவர்களை தான் நம்ம பார்க்க போறோம். வணக்கம். உங்க லைஃப்ல இந்த ஆசிட் பீச் எப்படி நடந்தது, எப்படி அதுல இருந்து தன்னம்பிக்கையோட நீங்க வெளியில வந்து இப்ப நீங்க லைஃபை நடத்திட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் வந்து இந்த திருமதியை எடுத்துருங்க. நான் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகுது, நான் தனியா தான் இருக்கேன். வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இன்சிடென்ட் நடந்தது. என்ன நடந்துச்சுன்னு மக்களுக்கு தெரியாது, செஞ்சவனுக்கு தெரியும், நான் பாதிக்கப்பட்ட எனக்கு தெரியும். ஆமா. பட் ஆனா வந்து அவ்வளோ ஏச்சு பேச்சு, யாரெல்லாம் எப்படியெல்லாம் கற்பனை தோணுதோ என் முதுகு பின்னாடி வரலன்னு அந்த வழிதான். அந்த வழிதான் நான் வந்து அவங்க முன்னாடி வந்து வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு நான் ஒரு சகஜ நிலைக்கு வந்து ஒரு நடமாடுறதுக்கு அப்படின்னு. எங்க அம்மாக்கு வந்து ஒரு 80 வயசு. அப்போ என்னை குளிக்க வைக்கும்போது என்னோட உடம்புல இருக்க சதையெல்லாம் அப்படியே கரைஞ்சி போகும். அந்த கேஎம்சி ஹாஸ்பிட்டல்ல அவங்க அழுதுட்டே தான் இருப்பாங்க. இந்த வயசுல அவங்க இப்படி அழுவணுமான்னு யோசிப்பேன், என்னால தானே அப்படின்னு. ஏன் ஒரு கட்டத்துல வந்து ஏன் நம்ம உயிரோட இருக்கணும்னு கூட நினைச்சிருக்கேன். அப்புறம் இந்த பசங்களை பார்க்கும்போது அப்புறம் எங்க அம்மா நிறைய பேசுவாங்க, நீ என்ன பண்ண, நீ தப்பு பண்ணியா, நீ எதுக்கு சாகணும் அப்படிலாம் பேசுவாங்க. இப்படியே போயிடும்போது ஒருத்தர் பேசும்போது அடிபட்டு எனக்கு வலியா இருந்தது. என்ன அப்படின்னா நிறைய அழுவேன் நான், யாருக்குமே தெரியாது. அழுதுட்டே நைட்லாம் தூங்க மாட்டேன், அழுதுட்டு தான் இருப்பேன். புண்ணு ஒரு பக்கம் இதாகும். ஸ்டைலெல்லாம் நான் சீவலை. எனக்கு பாதிங்க முடியே கிடையாது, பெரிய ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. இந்த காது கிடையாது, இதெல்லாம் மறைச்சுதான் நான் சீவி இருக்கேன். இப்படி ஒவ்வொன்றும் நினைச்சு நம்ம எப்படி இங்க நடமாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. பொம்பளை பிள்ளைன்னு நினைச்சு அப்படி. அப்புறம் ஒரு கட்டத்துல யோசிக்கிறேன் நான், நம்ம என்ன பண்ணோம், எப்படியும் ஒரு நாளைக்கு சாவதானே போறோம், சரி என்ன பண்ணுவோம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் தலையில ஒரே புண்ணா இருக்கும், தலையில துணி கட்டி துண்டு கட்டிட்டு மறுபடியும் வேலைக்கு போனேன். அப்ப அங்க அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, என்ன இப்படி வராங்களே அப்படின்னு. அவங்களுக்குமே கஷ்டமா இருந்தது. ஏம்மா நீ நல்லா புண்ணெல்லாம் ஆறுனப்புறம் வரலாமே, உனக்கு நாங்கள் எதாவது ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னாங்க. அப்போ யோசிச்சேன், வேண்டாம் இனி இங்கே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்கே என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் டெய்லர் தான் வச்சு. பட் அந்த சூழ்நிலையில் எனக்கு மிஷின்லாம் உட்காந்து தைக்க முடியாது, ஏன்னா உடம்பு ஃபுல்லாக தோல் எடுத்து எல்லாம் புண்ணாக இருக்கும். அப்போ கூடை பிட்டலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து நான் ஸ்டார்டிங்கில் எனக்கு கை தொழிலாக நான் ஆரம்பித்தது அந்த கூடை தான். ஆசிட் பீச் நடந்தது இல்லையா, இது எப்போ நடந்தது, எப்படி நடந்துச்சு? 2000 நடந்தது. நான் இங்கே எக்ஸ்போர்ட்ல வேலைக்கு போயிட்டு வரும்போது என்னோட ஹஸ்பண்ட் தான் பண்ணது. ஏன்னா நான் அவரை பத்தி பேசுறதே நான் விரும்புறது இல்லை, பெரும்பாலும் நான் யார்ட்டையும் பேசுறதே கிடையாது. ஏன்னா நான் என்னை பொறுத்தவரை வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. நான் வேணான்னு முடிவு பண்ணி தான் நான் இங்கேயே வந்தேன். என் 3 பிள்ளைகளை கூட்டிட்டு தான் இங்கேயுமே வந்தேன். அவர் பண்ணின்னு தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு தன் பேர்ல நல்ல பேர் எடுத்துக்கிறதுக்காண்டி என் மேல தப்பா சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா கோர்ட்ல வரைக்கும் அவரால் நிரூபிக்க முடியல. ஏன்னா என் முதுகு பின்னாடியே சில பேர் ஆண்கள் பேசியிருக்கிறாங்க, கோழி நொண்டியா இருந்தா என்னடா குழம்பு ருசியா இருக்கும், எவ்வளவு தப்பான வாசம். நான் அதெல்லாம் கடந்து தான் வந்தேன் நான். ஆனா எனக்கெல்லாம் அவ்வளோ மெசேஜ் வரும் அப்பெல்லாம் நைட்ல, ஐ ஷேரிங் ஒரு பெட்ரூம்னு கூட வரும். நான் அதெல்லாம் யாரு என்னான்னு கூட கேட்க முடியாது, பதிலும் பேசுனது கிடையாது, போயிட்டே இருக்கிறது. என்ன தனியா இருக்கும் போது எவ்வளவு ஃபேஸ் பண்றோம், அதெல்லாம் வெளிப்படையா நின்று சொல்ல முடியாது.
அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அந்த இன்சிடென்ட் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்கு. எப்படி அது? அது ஞாபகம் இருக்கனால தான் மேடம் நான் இப்போ வந்து நான் முன்னேறி போய்க்கிட்டே இருக்கேன். அதை நான் மறந்துட்டேன்னா எங்கேயாவது ஒரு மூலையில கடந்திருப்பேன். சின்ன ஹோட்டல் வச்சிருந்தோம் நாங்க. எல்லா வேலையும் நான் தான் பார்ப்பேன். ஊர்ல கடன் கூட வாங்கி நான் தான் போடுவேன். அதை ஒரு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாரு. நாங்க கடன்காரியா நிற்போம். அதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தைகளும் அங்க பேசின வார்த்தைகள் நான் அனுபவிச்செல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. 6 வருஷம் போராடி பார்த்தேன் மேடம். இந்த ஆள் திருந்த மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் என் பொண்ணையும் பையனும் கூட்டிட்டு ஊருக்கு இங்கே வந்துட்டேன் எங்கள் அம்மாட்ட. சென்னைக்கு வந்து அப்போதான் நான் இங்கே எக்ஸ்போர்ட் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அம்மா வீடு சொந்த வீடு இருந்ததுனால எனக்கு வாடகை பிரச்சனை எல்லாம் அப்போ கிடையாது. இப்போ அம்மா வீட்டில் இருந்து அம்மா கொஞ்சம் எனக்கு துணையாக இருந்தாங்க. இவர் 2 வருஷம் கழிச்சு அந்த வீட்டில் எல்லாம் தரமட்டம் ஆயிடுச்சு. சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, தங்க இருக்க இடம் கிடையாது. அவர் அங்கேருந்து வந்து கூப்பிட்டு இங்கே பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தார். என் சேலையெல்லாம் பிடிச்சி இழுத்து ரோட்டில் ஜாக்கெட்லாம் கிழிச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு கடத்தில் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெருவில் வந்து இந்திரா காட்டன் மில்லுன்னு ஒன்று இருக்குது. அந்த மில்லு ஸ்ட்ரைக் அப்போ ஜென்ஸ் எல்லாம் அங்கே வந்து அரை நிர்வாணம்னு சொல்லிட்டு இடுப்பில் துண்டை கட்டிட்டு துணி போடாமல் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அந்த சந்து வழியாக நான் நடந்து எக்ஸ்போர்ட் போயிட்டு 2 பேரும் வரோம். அப்போ நீட்ட முடி எப்படி சுற்றி தலையோட காதோட ஊற்றி இப்போ நான் கத்தமே அங்கே இருக்கவங்கலாம் ஆண்கள் ஸ்ட்ரைக் நடக்குதுல்ல ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்தால் இவரை பிடிச்சி அடிச்சு பாதி பேர் கொண்டு போயிட்டாங்க. ஒரு சிலர் என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. இடுப்பில் கட்டியிருந்தார் ஒருத்தர் துண்டு. அவர் ஜட்டியோட இருந்தார். அந்த துண்டை எடுத்து என் மேலே போட்டார். நீங்களும் ஒரு லேடிஸ் தான். நான் யோசிச்சு பாருங்க. என்னோட பிரா ஸ்டாப் முதல்ல நான் வந்து தொங்குது. அப்படியே பின் பண்ண சாரி அப்படியே தனியாக கண்டு வந்துருச்சு. பாதி முடி அப்படியே பொசுங்குது. இந்த துண்டோட தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். 2 ஹாஸ்பிட்டல் போனேன், எடுக்கவே இல்லை. இல்லை நீ ஜிஹெச் கொண்டு போங்கன்னு. ஜிஹெச் போனோன்னே எனக்கு அப்போ தான் கோவம் நிறையா வந்தது. என்ன பண்ணணும் இவன் அப்படி பண்ணிட்டான். நம்ம வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அவன் இஷ்டத்துக்கு எப்படியோ போட்டோன்ட்டு வந்துட்டோம். இவன் அதையும் இல்லாமல் நம்ம சம்பாரிச்சு கொடுக்க ஆள் இல்லைங்க. சம்பாரிச்சு கொடுக்க ஆள் கிடையாது. அதனால அந்த ஆத்திரம் வேகம் என்னை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு அங்கோல பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. அங்கே முடிய வச்சுட்டு தண்ணி ஊற்றுனா இவ்வளோ அப்படியே போயிடுச்சு. தண்ணியோட முடி இவ்வளோதான் இருக்குது. அந்த மிச்சத்தையும் அவங்களே மொட்டை அடிச்சுடுவாங்க. காது இதெல்லாம் அப்படியே எடுத்துட்டாங்க ஹாஸ்பிட்டல்லையே. ஏன்னா அது உள்ள வரைக்கும் போயிடுச்சுன்னா மூளையை பாதிக்கும் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. இந்த கண்ணில் இங்கே வரைக்கும் வந்து நான் பாவாடை எடுத்து தொடச்சிட்டேன் அப்பயே. இல்லைன்னா கண்ணுக்கு போயிடும். இந்த கண்ணு மூடி வீங்கிருட்டுனால ஒருவேளை இதுன்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. ஒன்றும் இல்லை, தலை வீங்கிருச்சு. அந்த ஹீட் ஆனது மூளைக்கு எதுவும் பாதிக்க போட்டுக்கோன்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே ஹோல்ஸ் போட்டாங்க மேடம். மண்டக்குள்ள ஹோல்ஸ் போட்டு உள்ளேருந்து நீரை எடுத்தாங்க மூளையிலேருந்து. அவ்வளோ பெரிய ஆப்ரேஷன், கிட்டத்தட்ட ஒரு 15 ஆப்ரேஷன் பண்ணி. இந்த கழுத்தே கிடையாது எனக்கு. இந்த கழுத்து இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, இது இங்கே இருக்கும். இந்த ஜாயிண்ட் இங்கே ஒட்டியிருக்கும். இதெல்லாம் பண்ணாங்க. இவ்வளோ ரானா நான் ஏன் மேடம் அனுபவிக்கணும்? ஒருத்தன் சுயநலத்தால ஒரு குடும்பமே அழிஞ்சிச்சு பாருங்க. நீங்க எப்போ இந்த இயல்பு நிலைக்கு திரும்பி வந்தீங்க? நமக்கு இப்படி ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சு, சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து இதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு ஒரு 5-6 வருஷம் ஆயிடுச்சு மேடம். உடனே எல்லாம் நான் வெளியே வரல. இந்த 5-6 வருஷத்துல எவ்வளவு வலிகளும் வேதனையும் அனுபவிச்சிருக்கேன். இதெல்லாம் அப்படியே வெடிச்சு இருக்கும். இதெல்லாம் உடம்புல இருந்து தோல் எடுத்து போட்டுதான் ஒரு மனுஷியாவே ஆக்குனாங்க. எங்க வீட்டுல நாய் அவ்வளவு பாசமா இருக்கும், அம்முன்னு சொல்லிட்டு. அந்த நாய்க்கு என்னை அடையாளம் தெரியல, உள்ள விடமாட்டேங்குது வீட்டுக்குள்ள. அப்ப எப்படி கோலமா இருந்திருக்கும் பாருங்க என் கோலம். வாயிலா ஜீவன் அது. அது என் கூட பழகிறதுக்கே சில நாள் ஆகுது. அது வீட்டுக்குள்ள நடமாகும். எனக்காண்டியே 2 கதவும் சாத்தியே வச்சிருக்கோம் எங்க அம்மா. எங்க உள்ள வந்துட போதோ, அப்படி கடிச்சிட போதோ. அதெல்லாம் நான் நினைச்சு பார்த்தேன்னா மறுபடியும் இந்த ஆள் மூஞ்ச பார்க்க தோணுமா எனக்கு. இப்போ இவ்வளோ சர்ஜரி நடந்தது இல்ல, இதுக்கு யாரு உங்களுக்கு செலவு பண்ணினது? எங்க அம்மா தான். எங்க அம்மா தான். கேஎம்சி தான். கேஎம்சில ஃப்ரீ சரி, நமக்கு ஃப்ரீயா தான் பண்ணி கொடுப்பாங்க. 100 ரூபாய்க்கு மேல இருந்த மருந்துகள் மட்டும்தான் நம்ம வெளில இருந்து வாங்கி கொடுக்கணும். மற்றதெல்லாம் அங்கே கவர்மெண்ட் ஃப்ரீ தான். 2வது வந்து எனக்கு டாக்டருங்கெல்லாம் ரொம்ப பாசம். ஏன்னா நானா பண்ணிக்கல, சூசைட் பண்ணிக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி அவங்க இது பண்ணா. இந்த மாதிரி என்னை பண்ணிட்டாங்கன்றன்னா என்னை ரொம்ப கவனமா பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்கெல்லாம் என்னை பார்த்தா அவ்வளோ பாசமா பேசுறது. ஏன்னா அப்போ டாக்டர்லாம் ரிட்டையர் ஆயிட்டாங்க. இருந்தா கூட எங்கேயாவது பார்த்து நான் போய்க்கினேன், ஆய் ராணிமா எப்படி இருக்க அப்படின்னு பேரெல்லாம் என் பேரெல்லாம் ஞாபகம் இருக்கு. அவங்க சர்ஜரி பண்ணது இதெல்லாம் இப்படி எப்படி இருக்கு எல்லாம் விசாரிப்பாங்க. இந்த இன்சிடென்ட்டுக்கு உங்க ஹஸ்பண்ட் தான் காரணம் நீங்க இல்லையா? அவர் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் எல்லாம் ஆயிடுச்சு மேடம். கோர்ட்டுக்கே 14 வருஷம் அழிஞ்சேன்னு சொல்றேனே. தீர்ப்பு அவருக்கு தானே சாதகமாச்சு. ஆனா அவர் வந்து உங்களை பார்த்தாரா அந்த நிகழ்வுக்கு அப்புறம்? ஓடியா போயிட்டான், திருப்பி ஓடி போயிட்டான்.
அவன் எதுக்கு இங்க வந்து எங்களை பிள்ளை குட்டி பார்க்கறான்? ஒரு ஒரு அந்த நேரத்துல ஐயோ நான் தப்பா தெரியாம பண்ணிட்டேன். என் பிள்ளைங்க இப்படி ரோட்ல இருக்குது, வைக்குது. என் பிள்ளைகளாவது நான் வந்து பார்க்கணும்னு வந்திருந்தான்னா, ஒரு ம். மனசாட்சி உள்ள ஆம்பளை, நாம இப்ப கூட யோசிக்கலாம். ஓடி போயிட்டான். பிள்ளைங்கள எக்கேடு கட்டு போட்டுன்னு சொல்லிட்டு. எவ்வளோ நாள் நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தீங்க? இந்த நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு? ஹாஸ்பிட்டல்ல 3 மாசம் இருந்தேன். இப்படி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஹாஸ்பிட்டல் வீடு. அது எனக்கு போன 1 1/2 வருஷத்துக்கு முன்ன வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டல்ல தான் போயிட்டு வரேன். ஏன்னா ம். இந்த காது எனக்கு ஹோல்ஸ் அடைச்சிக்கிச்சுல்ல, உள்ளேருந்து எனக்கு வலி ஜாஸ்தியாயிடுச்சு. அதுக்காண்டி போய் ஒரு சின்னதா ஆப்ரேஷன் பண்ணணும். ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஜென்ரலா சொல்றேன். நம்ம ஒரு லேடீஸா இருந்தோம்னா, நமக்கு அந்த கண்ணாடி பார்க்கறது, அழகு பண்ணிக்கிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நான் இல்லையா? ஹாஸ்பிட்டலே கேட்டேன். அவங்க சொல்லிட்டாங்க, "வீட்ல போய் கண்ணாடி பார்த்துக்கோ" அப்படின்ட்டாங்க. அதுதான். இப்ப நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கண்ணாடி பார்த்தோனே, உங்களுக்கு எப்படி அந்த ஃபீல் கண்ணாடி எங்க இருந்தது? அம்மா பார்க்கவே விடலங்க. பீரோ கண்ணாடி இருக்கும்ல, அது ஆள் வச்சு உடைச்சிருச்சு எங்க அம்மா. ஆ. உடைச்சு எடுத்துருச்சு. நான் வந்தோனே கேட்குறேன், "இந்த பீரோல இந்த கண்ணாடி எங்கன்னா?" அது கீழ விழுந்து உடைஞ்சிருச்சுன்னு. "அது எப்படி கீழ விழுவும்?" நான் திரும்ப ஆர்குமென்ட் பண்றேன். "உடைஞ்சிருச்சு, என்ன பண்ணலாம்? வேற மாட்டிக்கலாம் விடு" அப்படின்னுச்சு. ஆனா அது ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு தெரியும். எங்க அம்மா தான் அது ஆள் வச்சு உடைச்சிருக்குன்னு. எங்க வீட்ல அப்ப எங்குமே எப்ப கண்ணாடி இல்ல, பார்த்தீங்க? ஒண்ணுமே கண்ணாடி இல்ல. எப்ப பார்த்தீங்க? உங்க முகத்த எப்ப நீங்களே? பார்த்தேன்னா எங்க அண்ணன் வீடு பின்னாடி வீடு. அவங்க வீட்ல போய் பார்த்தேன். அப்ப உங்களுக்கு எப்படி இருந்தது உங்க முகத்த பார்க்கும்போது? அது எப்படி சொல்றது? அவ்வளோ மோசமா இருந்தது. எங்க அண்ணன் வீட்ல போறதுக்கு வர்றதுக்கு கூட எனக்கு வந்து அவங்களுக்கு சாப்பிடுற நேரத்துல நம்ம அந்த பக்கம் போனோம்னா கூட அந்த வார்த்தைய சொல்லுவா. "ஆ வ ப பசங்க சாப்பிட மாட்றாங்க பார்த்தா" அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு, நான் அந்த சூழ்நிலையில நல்லது, கெட்டது, நமக்கு சொந்த பந்தம், ஒட்டு உறவெல்லாம் எப்படி இருக்கு, எல்லாமே எனக்கு பரிச்சயமாயிடுச்சு. அதனால தான் நான் வந்து அதெல்லாமே எனக்கு அனுபவமா நான் எடுத்துக்கிட்டேன். இப்ப நீங்க வந்து சுஹாசினி மேடமோட ஃபவுண்டேஷன், நாம் ஃபவுண்டேஷன்ல இணைஞ்சிருக்கீங்க இல்லையா? மேடம் உங்கள பார்த்தாங்களா? உங்களுக்கு அங்கருந்து என்ன மாதிரியான ஹெல்ப் எல்லாம் கிடைக்குது? 2010ல வந்து நாம் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சது. ம். ஸ்டார்ட்டிங்லயே அப்போ இதுக்கு முன்ன ஒரு அமைப்புல வந்து இந்த சிங்கிள் உமன்ஸ்காண்டி போட்டு ஒரு மாநாடு மாரி நடத்துனாங்க. அப்போ ஹாசினி மேடம் வந்தவங்க தான், இல்ல இவங்களுக்கு யார் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் வந்து ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறேன்னு இவங்க ட்ரஸ்ட் ஆரம்பிச்சாங்க. ம். அப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணேன். என் கூடயே இன்னும் 2 பேர் அவங்களையும் ஜாயின் பண்ணி வச்சேன். இப்போ சிங்கிளா இருக்க பெண்கள்லாம் கொஞ்சம் சூழ்நிலை இருக்கவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க அவங்கலாம் கூட நான் மெம்பர்ஸ் ஆக்குனேன். இப்ப அந்த மெம்பர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அங்க 350 பேர் இருக்கிறோம் நாங்க. இப்போ புதுசா நாங்க வந்து நாங்களா ஒரு 4, 5 பேர் சேர்ந்து தையல் கிளாஸ் இது ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து சவேரால இந்த பேக் எல்லாம் கொண்டு வந்தோம் இல்லையா? அ எல்லாமே பேகு, பர்ஸு எல்லாமே நாங்க இது பண்றது தான். அது கொண்டாந்து வச்சோம். அப்புறம் நெறைய பண்ணுவாங்க. ஏன்னா நாம் ட்ரஸ்ட்ல வந்து 15 வருஷமா நான் இப்போ வந்துட்டுருக்கேன். அவங்க நல்ல மாரி தான் இருக்காங்க. எனக்கு ஒரு ஆப்ரேஷன் கூட உதவி பண்ணாங்க. அந்த தையல் மிஷின் அவங்க குடுத்தது தான். அது ஒரு சின்ன மிஷின் தான் வச்சிருந்தேன். கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. அந்த தையல் மிஷின் அவங்க குடுத்தது. இந்த மாரி நெறைய பேத்துக்கு என் பையனுக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ம்ஹ்ம். அந்த டைம்ல வந்து ஒரு டாக்டர் அவங்க தான் இது பண்ணி, அவங்க மூலியமா தான் என் பையன் பொழைக்கவே மாட்டான்னு சொன்ன பையன் 20 நாள்லயே உயிரோட நான் கூட்டு வந்தோம். அவன் மூளையிலேருந்து ரத்தம் கசிஞ்சு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த மாரி நெறைய ஹெல்ப்புகள் வந்து என்னைய பொறுத்தவரைக்கும் எனக்கு நெறையா பண்ணியிருக்கிறாங்க. லைட்டா சூடு பட்டாலே நமக்கு வந்து அந்த எரிச்சல்ன்றது ஒரு நாள் முழுக்க நமக்கு இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கிற பட்சத்துல ஆசிட் வீச்சுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதிலிருந்து திருப்பி நம்ம வந்து வாழணும், நம்ம அடுத்த லைஃப ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். உங்களுக்கு எப்படி அந்த தன்னம்பிக்கை வந்தது? எத வச்சு நீங்க வந்து அத யோசிச்சு நீங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வந்தீங்க? எங்க அம்மா வந்து சொன்ன வார்த்தை வந்து, "நான் உன்னைய காப்பாத்திர்றேன். நீ உன் பிள்ளைகள காப்பாத்து." நான் என் பிள்ளைகள காப்பாத்தணும். இது மட்டும் தான் நான் அப்போ ஆரம்பத்துல இருந்தது. பிள்ளைகள காப்பாத்து, பிள்ளைகள காப்பாத்துனா இதுங்க வளர, வளர இவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சு இது மாரிலாம் போகும்போது, அவங்களுக்காண்டியே தான் இருந்தேன் நான். அப்ப வரைக்குமே அவங்களுக்கே தான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க ஒருத்தர் பிள்ளை பெக்கறது, அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறது, வைக்கிறது இது எல்லாம் இத தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துல எல்லாருக்குமே ஓரளவு செட்டில் ஆயிட்டாங்க. அப்புறம் யோசிக்கிறேன், பின்னாடி திரும்பி பார்த்தா, நான் எங்க இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறேன். உண்மையிலேயே இததான் யோசிக்கிறேன் நானு. என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் இவ்வளோ வருஷமா? என்ன இருக்கு என்கிட்ட? பார்த்தா ஒண்ணுமே இல்ல. 0. நான் எல்லாமே என்னமோ பங்கிட்டு குடுத்த மாரி குடுத்துட்டு, நான் வெறும் ஆளா நிக்கிறேன். அப்போ அப்படின்னு போகும்போது, நான் ஒரே ஒரு பிடிவாதம் வந்து மனசுக்குள்ள ஏற்கனவே எடுத்தேன் ஒரு நாளு. எப்படி எடுத்தேன்? இந்த சூசைட் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வந்தப்ப தான் யோசிச்சேன். எப்படினாலும் சாவு ஒரு நாள் சாவு பார்ப்போம். இருண்டு பார்ப்போம். சாவு நம்மள வரப்போகுது. அது நம்மள தேடி வரட்டுமே! நம்ம ஏன் அது தேடி போணும்? அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு யோசிச்சு ஒரு நாள் முடிவெடுத்தேன். மானா, நம்ம மத்தவங்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கணும். அப்படின்ற ஒரு மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நான் வந்து ஒரே பிடிவாதமா, ஏதாவது ஒரு பண்ணுங்க.
நம்ம கொள்ளையடிக்க போறதில்ல, கொலை பண்ண போறது கிடையாது. உழைக்கிறோம். ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். நமக்காண்டி பண்ணுவோம். அப்படின்ட்டு தான் நான் இன்ன வரைக்கும் பிடிவாதமா வாழ்ந்துட்டு இருக்குது. பொருளாதாரம் பத்தல, பைசா பத்தல, ஏதாவது பண்ணணும். அப்ப இன்னும் சம்பாதிக்க என்ன பண்ணலாம்? இன்னும் என்ன வேலை செய்யலாம்? அப்படின்னு ஒவ்வொன்னா கத்திட்டு அப்புறம் மணி கோர்க்க ஆரம்பிச்சேன். ம். அந்த வெறும் மணி கோர்த்தா எப்படி நல்லா இருக்கும்? அதுல ஏதாவது டிசைன் பண்ணலாமா? இது நானே யோசிச்சதுதான். அப்படின்னு அது ரொம்ப அவங்களுக்கு நிறைய பேத்துக்கு பிடிச்சிருந்தது. வளையல் கட்டுனேன். அதே ம்ஹ்ம். கிறிஸ்டல் மணியில வளையல் கட்டினேன். அதுவுமே நிறைய கலர் கலரா அந்த சாரீக்கு மேட்சா அது மாதிரிலாம் வாங்குனாங்க. அப்படி எனக்கு எனக்கு நானே வந்து ஒரு நம்பிக்கை ஊட்டி விட்டு அதுக்கிடையில எங்க அம்மா இறந்தாங்க. எங்க அம்மா இறந்துட்டோன்னே எனக்கு அது ஒரு கை உடைஞ்ச மாதிரி. எல்லா வசதியும் அவங்க எல்லாமே பண்ணி குடுத்தாங்க. ஏன்னா, அந்த டைம்ல எனக்கு எல்லாமே சுத்தம் பண்ணது முதற்கொண்டு அவங்க தான். உங்களுக்கு ஒரு அதனால பக்கபலமா இருந்தது எங்க அம்மா அம்மா இல்ல. தான். அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயி போச்சு. ஓ! சரி. இந்த தொடர்ச்சியான இதுதான் வந்து நான் வந்து சுயமா எதா பண்ணணும், பண்ணணும், பண்ணணும். பேசுறேன், பேசுறேன் போ அப்படின்னு உதறி விட்டுட்டு போயிட்டே இருக்குது. நான் என்னவா இருக்கணும், நான் இருப்போம். எவனோ என்னவோ பேசுறான், யாரோ எப்படியோ பேசுறாங்கன்னு. அதே பேசுனவங்க தான் இன்னைக்கு வந்து கூப்பிட்டு வச்சு மரியாதை பண்றாங்க. மனசுக்குள்ள இருக்கு. நீ அன்னைக்கு பேசினியே, ஓகே. உன் முன்னாடி நான் நிக்கிறேன் பாத்தியா? அப்படின்னு நானே நினைச்சுப்பேன். என் சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க யார் வீட்டுக்கும் நான் என் பசங்கள ஒரு வேளை சோத்துக்கு கூட அனுப்புனது கிடையாது. நானும் போய் சோத்துக்கு நின்னேன். ஏன்னா சொந்தத்திலேயே அப்படி யோசிச்சாங்க. என்ட்ட சொல்லவும் செஞ்சாங்க. அதுங்களெல்லாம் அங்க தொரத்தி விட்டுரும் அவங்க அப்பன்ட்ட. நீ வா எங்க வீட்டோட ஏதோ கஞ்சியோ கூழோ குடி. அவங்க வீட்டு வேலைக்காரி அதான். நான் வந்து அதுக்கெல்லாம் இது பண்ணல. எங்க அம்மாவே சொன்னாங்க, "வேணாம். இது வேற மாரி இருக்குது. கடைசி வரைக்கும் அவ வீட்டு வேலைக்காரியா இருக்கணும். நீ போக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி. இப்படி ஒவ்வொன்னுமே நான் அடிபட்டு தான் நான் வந்தேன். ஓரளவுக்கு முன்னாடி வந்தேன். உங்க லைஃப்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல நான் இன்னுமே ஜெயிக்கல. இன்னும் நெறைய இருக்கு. போயிட்டே இன்னும் இருக்கணும். நெறைய இருக்கு. அ. போயிட்டே இருக்கு. என்னெல்லாம் இருக்கு? நீங்க இதெல்லாம் நான் சாதிக்கணும், இதெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு இப்ப நீங்க உங்க மைண்ட்ல வச்சிருப்பீங்கல்ல. அது என்னெல்லாம் இருக்கு? ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இப்ப நான் ஒரு கதை வச்சிருக்கேன் அப்படின்னா, அந்த கதைய நான் போய் சொல்லணும்னா கூட, நான் எங்க போய் சொல்லுவேன்? 1000 பேர் வரான் கதை எடுத்துக்கிட்டு. இந்த வார்த்தை வரும்ல. அப்போ என்னோட உழைப்பு தான் நான் நம்பியிருக்கேன். நான் உழைச்சுக்கிட்டே இருக்கேன். வேற வேற எதையுமே நான் யோசிக்கிறதே கிடையாது. நான் அங்க போனா இவ்வளோ சம்பாதிக்கலாம், இங்க போனா இந்த பண்ணலாம், அதெல்லாம் வரல எனக்கு. ஒரு கற்பனை கூட பண்றேன் நான். பிக் பாஸ் போலாமா? என்னைய கூப்பிடுறது யாரு? பிக் பாஸ் போல என்னைய கூப்பிடுவாங்களா? இப்படிலாம் கற்பனை இருக்கும். பட் வந்து நடைமுறைக்கு என்னவோ அது தான் வாழ்க்கை. என்னோட வாழ்க்கை அப்படிதான். என்னோட உழைப்பை நம்பி நான் இருக்கேன். அத நம்பி தான் போயிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு நெறைய காசு வரும். ஒரு 10 புடவை சேர்ந்து விக்கும். ஒரு நாளைக்கு 2 புடவை விக்கும். ஒரு நாளைக்கு விக்காம கூட இருக்கும். ஆனா அட்ஜஸ்ட்மென்ட் போய்க்கிட்டே இருக்கு. எந்த குறையும் இல்ல. சாப்பாட்டுக்குன்னு இதுவரைக்கும் நான் பட்னியா இருந்ததே கிடையாது. நான் என் பிள்ளையில இருந்தப்பவும் சரி, அவங்களுக்கு கறி சோறு இல்லைனாலும் கஞ்சி சோறு, உப்பு போட்ட கஞ்சி சோறாவது நான் ஊத்தியிருக்கேன். இது வரைக்குமே இல்ல. அ கடை அரிசி இல்லைனாலும் ரேஷன் அரிசி இப்ப கூட பார்த்தீங்கன்னா, பக்கெட்ல வச்சிருக்கேன் ரேஷன் அரிசி. ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு யூஸ் ஆயிடும். நான் உழைக்கிறேன். உழைச்சிட்டே இருப்பேன். குடும்ப வன்முறைன்னு இருக்கு. வரதட்சணை கொடுமையா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும். இப்ப அதெல்லாம் வந்து வீட்ல நடக்குது. ஒரு பெண்ணுக்கு நடக்குதுன்னா, அவங்க போய் வீட்ல அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது, பேரண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல ரிலேஷன்ஸா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போணும். நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கோ. அதெல்லாம் சரியாயிடும். சீக்கிரமா சரியாயிடும். சீக்கிரமா சரியாயிடும்." இப்படி சொல்லி, 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 அந்த பெண்கள வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு யோசனை கூட இல்லாம ஆயிடுது இல்லையா? ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஆசிட் அட்டாக்லேருந்து மீண்டு வந்து தன்னம்பிக்கையோட அடுத்த லைஃப்க்கு நீங்க வந்திருக்கீங்க. ஸோ இந்த மாரி பெண்களுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு நம்ம வந்து ஆம்பளை பிள்ளைக்கு நிகரா தான் நம்ம வீட்டு பிள்ளைங்கலாம் வளருதுங்க. இப்ப நம்ம பார்க்கும்போதே பார்த்தீங்களா, சமமா போகுதுங்க, வருதுங்க. இந்த கல்யாணங்கும்போது பெரியவங்க பார்த்து வைக்கிறாங்க. இல்ல லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க. எனக்கு பெரியவங்க பார்த்து இப்ப வைக்கிறதுல எனக்கு எந்த இதுவுமே இல்ல. ஏன்னா, இப்ப நெறைய விசாரிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச நெறைய வந்து பொண்ணு வீட்ட கூட விசாரிக்கிறாங்க, மாப்பிள்ளை இருக்கவங்க. அதே மாரி மாப்பிள்ளை வீட்ட நல்லா விசாரிச்சு தான் அந்த கல்யாணத்த பண்றாங்க. அதுவும் பார்க்குறேன். அதுல ஏதோ ஒண்ணு தான் தவறு நடக்குது. இந்த காதல் அப்படிங்கிறது தான் ஒண்ணு மெயினா பார்த்தீங்கன்னா, காதல். இதே 2, 3 கல்லூரியில கூட என்னைய கூப்பிட்டு நான் பேசியிருக்கேன். அந்த காதல் எப்போ வருது அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல தான் மேடம் வருது. ம். இந்த பிள்ளைகளுக்கு எதுவுமே தெரியல. பசங்களா இருக்கட்டும், பொம்பள பிள்ளையா இருக்கட்டும். இந்த +2 முடிச்சோனே அடுத்த லெவலுக்கு போகும்போது, அது ஏதோ பறக்கிற விஷயமா யோசிக்குதுங்க. அங்க போனா நான் ஏதோ கலர் கலரா பார்க்கலாம், கலர் கலரா வாழ்க்கை இருக்கும் அப்படின்ற நினைக்குதுங்க. ஆனா அது நம்ம படிக்கணும் அப்படிங்கிற யோசனை இல்ல. அங்க தான் வந்து தப்பு பண்றது விஷயமே அங்க தான். அந்த வயசுல அவங்க என்ன பண்ணணும்? யோசிச்சு பார்க்கணும். பின்னோக்கி பார்க்கணும். பெத்தவங்க இருக்காங்க.
அந்த பெத்தவங்க உன்னை சீராட்டி பாராட்டி வளர்த்துருக்காங்க, உனக்கு துணிமணி கொடுத்துருக்காங்க, சாப்பாடு கொடுத்துருக்காங்க, உன்னை வளர்த்து ஆளாக்கிங்க, உனக்கு படிப்பு கொடுத்துருக்காங்க, உனக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கும்போது அதை நீ யோசிக்கணும். அந்த வாழ்க்கையை கெடுக்கக்கூடாது. பொம்பளை பிள்ளைய வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலாக அம்மா அப்பா சொன்னாங்க இந்த டைமுக்கு நம்ம வந்துடலைன்னா தேடுவாங்க, இப்படி எல்லாமே இருக்குது. ஏதோ ஒன்று தவறு பண்ணுது, நம்ம அது எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஆனால் ஆம்பளை பசங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்ன யோசிக்கிறோம், அவன் வந்துடுவான், அவனை தப்பு பண்ணுறது தூண்டுற மாதிரி இருக்குது. நம்ம பெற்றோர் தான் நீ பொம்பளை பிள்ளை மேலே வச்சிருக்க இதை வந்து அக்கறையை அதே பையன் மேலே வைக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, பையன் ஒசத்தி பொம்பளை பிள்ளைய வந்து தாழ்த்துவாங்க. உனக்கு என்ன, அவன் ஆம்பளை பிள்ளை அப்படிம்பாங்க. இதுவுமே தப்பு. இது 2 பேருமே உன் வகத்தில் பிறந்தவங்க தான், 2 பேருமே 10 மாசம்தான். சமமாக நீ நடத்தினா தான் அவன் வெளியில் போய் சமமாக நடத்துவான். இப்போ தப்பு நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்குது. அதே மாதிரி சுயநலமாக யோசிக்கிறது. இப்போ நான் ஒரு குற்றத்தை பண்ணி பாசிட்டு ஒருத்தவங்க ஊத்துறான் அப்படின்னா, அப்போ அவன் குடும்பம், அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்குல்ல, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அக்கா தங்கச்சி இருப்பாங்க, சொந்த பந்தம் எல்லாமே இருக்கும். இவன் போய் இன்னொரு பொண்ணை தாக்கிட்டான், அப்போ இவனோட முடிஞ்சதா, இன்னார் பண்ணுனா அப்படின்னு இவனை மட்டுமா பாதிக்கும்? அது இன்னார் பையன், இன்னார் தம்பி, அண்ணன், அக்கா, இன்னார் அந்த குடும்பமே ரோட்ல நட முடியாம போகுது. இவன் ஒருத்தன் சுயநலத்துக்காண்டி இவன் போய் ஜெயிலில் போய் அந்த வாழ்க்கையே வீணா போச்சே. உனக்கு எதுக்கு தலையெழுத்தா? நீ தப்பு பண்றதுக்கு முன்ன ஒரு நிமிஷம் உன் குடும்பத்தை கூட யோசிக்கலாமே. நான் இதை பண்ணினேன்னா எங்க அம்மா என்ன ஆவா, என்னை இவ்வளோ நம்பிக்கையோடு என்னை அனுப்பியிருக்கா, எங்கள் அப்பா இவ்வளோ உழைக்கிறாரு, எங்கள் அண்ணன் தம்பி இருக்கிறான், எங்கள் அக்கா தங்கச்சி இருக்கா, இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை மேம். இதை தான் நம்ம பேசணும் பிள்ளைங்கிட்ட வந்து, இதை தான் பேசணும். அந்த ஃபஸ்ட் இயர் போகுது பாருங்க, அங்கேருந்து ஆரம்பிக்கணும். அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுங்க, தேர்ட் இயர் போகாதது. ஏகப்பட்ட அரியர்ஸ் வச்சுருக்கோம், அப்புறம் உட்காந்துருவோம் வீட்டில். நம்மளோட கவனக்குறைவினால தான் நம்ம பிள்ளைங்க வீணாக போகிறதுக்கு காரணம். இதுதான் நான் என்னை பொறுத்து நான் பார்த்த பெற்றோரில் நிறையா இதுதான் பார்த்தேன். இல்லைன்னா அடி, அந்த பிள்ளைங்க கெட்டு போயிடும். எத்தனை நாள் பார்க்குறேன்டா, எத்தனை நாளைக்கு நீ என்னை அடிப்பேன்னு அப்பனுக்கே சவால் விடும். இது எங்கே தப்பு இருக்குது? நம்மக்கிட்ட தான் இருக்கு, பெற்றோர்கிட்ட தான் தப்பு இருக்கு. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஐயோ இவ்வளவுதானே அப்படின்ட்டு லைஃபை முடிச்சுக்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆனா நீங்க அவ்வளோ ஒரு இன்சிடென்ட் நடந்தும் அதுக்கப்புறமும் நீங்க இன்னைக்கு தன்னம்பிக்கையோட வந்து இவ்வளோ நல்லா வெற்றிகரமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, தன்னம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களோட பேச்சுக்களும் உங்களுடைய கருத்துக்களும் அதே மாதிரி தான் இருந்தது. ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணதுல. நன்றி. தீப திருநாள் ஸ்பெஷலாக தங்கமயில் வழங்கும் தீபாவளி கொண்டாட்டம். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 40 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை அக்டோபர் 31ஆம் தேதி வரை மட்டுமே. இன்றே வாங்கி மகிழுங்கள்.